அவங்க எல்லாருக்குமே ஒரே விஷயம் தான், தேர்தலுக்கு பிறகு அதை பற்றி ரொம்ப தெளிவாக திரு நயினார் நாகேந்திரனே சொன்னார். நாங்கள் ஏமாளிகள் அல்ல, நாங்கள் அப்படி பண்ணிட மாட்டோம். திரு எடப்பாடி பழனிசாமி சொன்னதுக்கு என்ன காரணம்னு திரு எடப்பாடி பழனிசாமியே நயினாந்திரன் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கிறார். அவ்வளோ இது எல்லாமே எலெக்ஷனுக்கு பிறகு உங்களுக்கு தெரியும். நீங்கள் இப்போ முடிஞ்சளவு ஊதிட்டு இருப்பீங்க, புகைய கூட இல்லை, ஊதிக்கிட்டே இருக்கேன், வாய் வலிக்கும், ஆனால் வெறும் நெருப்பாகாது, கவலைப்படாது. இல்லை, நான் ஏன் இதை கேட்குறேன்னா, நான் இது பெரிதாக்கிறதுக்காக கேட்கல. டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் உங்களுடைய நல்ல நோக்கம் எனக்கு புரியும். டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் கட்சிக்குள்ள நல்ல உதவு திரு நயினார் எல்லாரும் அவர் ரொம்ப தெளிவாக சொன்னார். நான் பாஜகவுடைய தொண்டன், என்னுடைய வேலை நான் செய்வேன். என்னை தலைவராக இருந்தேன், தலைவர் பதவி மாற்றிட்டோன்னாங்க, மாறிட்டேன். இன்னைக்கு போய் பேட்டி கொடுத்து 11 வருஷம் சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலையை சொல்லுனாங்க. நான் போய் கோயம்புத்தூர்ல பேட்டி கொடுத்தேன். அவர் கட்சி என்ன சொல்லுவது, எங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி, எல்லாமே சொல்லிட்டு எங்க முரண் இருக்குன்னு சொல்லுங்க. முதலமைச்சர் வேட்பாளர் யாருங்கிறதுல பிரச்சனை கிடையாது, ஆட்சியில் பங்கு இருக்கா இல்லையா பிரச்சனை இருக்கு. அது தேர்தலுக்கு பிறகு முடிவாகும்னு சொல்றேன். இன்னைக்கு யார் திமுக கூட பிரச்சனை இருக்கு, நீங்க பேச மாட்டீங்க. நான் திரும்ப சொல்றேன், திமுக கூட பிரச்சனை இருக்கு. நான் உங்களுக்கு சொல்றேன், திருமாவளவன் ரொம்ப சொல்றாரு, திமுக அதிமுக கட்சிகள் கூட்டணி நம்பிதான் ஆட்சி அமைக்க முடியும் என்ற அளவுக்கு பலவீனமாகி இருக்கின்றன. ஒரு வார்த்தை திமுக பேசியிருக்கா?